இந்த காலண்டர் இருக்காங்கல்ல, இவரை திருக்கும்போது தான் நான் ப்ரெசிடெண்ட்டாக இருந்தேன். அந்த காலண்டில் இருக்க ஒரு ப்ரெசிடெண்ட்டாக இருக்கும்போது அந்த சர்ச்சில் நான் ஜாயின் பண்ணேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சத்யதாஸ் பிரசிடெண்ட் அவருடைய ஷீஷா ஸ்கூலில் போயிட்டு ஸ்போர்ட்ஸ் இதில் நான் கலந்துக்கிட்டேன். அவங்களுடைய அந்த ஃபங்க்ஷனில் ஃப்ரெண்ட்ஸ். வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray you, your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. இன்னைக்கு படிக்க வேண்டிய வசனம் அதிகாரம் 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 23 வரை. வசனம் 1. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் அனைவரும் கேட்டு அங்கேயே அவரிடத்திற்கு போனார்கள். David therefore and departed thence and escaped to the cave Adullam, and when is the brand there, and all these fathers his house heard it, they went down then there to him. வசனம் 2. ஒடுக்கப்பட்டவர்கள், கண்ணப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனுடனே கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். அந்த பிரகாரம் ஏறக்குறைய 400 பெயர்கள் அவனோடு இருந்தார்கள். And every one that was in distress, and every one that was in debate, and every one that was in discontent gathered themselves unto him, and he became a captain over them, and there were with him about 400 men. வசனம் 3. தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்து மிஸ்போக்கும் போய் மோவாபியரின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை இப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்தில் தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி, and David went thence to Moab, Mizbob of the Moab, and said unto the kings of the Moab, let my father, my mothers, I pray thee, come forth and be with you, till I can what God I will do for me. வசனம் 4. அவர்கள் மோவாபின் ராஜாவினிடத்திலும் அழைத்து கொண்டு போய்விட்டான். தாவீது அரண்மனையில் இருந்து நாளெல்லாம் அவர்கள் அங்கேயே அவனுடன் இருந்தார்கள். And he forgot them before the king of the Moab, and they were with him all the while that David was in hold. வசனம் 5. பின்பு காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீ ஆரணிலே இராமல் யூதா தேசத்திற்கும் புறப்பட்டு வாரும் என்றான். அப்பொழுது தாவீது புறப்பட்டு ஆராத் என்னும் காட்டிலே போனான். And the prophet God said unto the David, abide not in hold and depart,
the get thee in the lands of Judah. Then David departed and come into the forest of Hierhet. வசனம் 6. தாவீது அவனோடு இருந்த மனுஷரும் காணப்பட்ட செய்தியை சவுல் கேள்விப்பட்டான். சவுல் கெபியாவிலே சேர்ந்த ராமாவிலே ஒரு தோப்பிலே உட்கார்ந்து தன்னுடைய ஊழியக்காரர்கள் எல்லோரும் தன்னை சூழ்ந்து நிற்க தன் ஈட்டியை தன் கையிலேயே பிடித்து கொண்டிருந்தபோது, when Saul and heard and that David was and discovered, and the man that were with him. Now Saul abandoned him in Gilboa under an tree in the Ramah, having his and supper in his hands, and all the servants were standing about him. வசனமேலு சவுல் தன் அண்டையிலே நிற்கிற தன் ஊழியக்காரர்களை பார்த்து, பெஞ்சிமின் புத்திரர்கள் கேளுங்கள், ஈசாயின் மகன் உங்கள் எல்லோருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பானோ? உங்களுக்கு எல்லோரையும் 1000க்கு அதிபதியாகவும் 100க்கு அதிபதியாகவும் வைப்பானோ? Then Saul said unto the servants that stood about him, Hear now, and he Benjamin's I will sons of the Esau is given every one of you of the fields and vineyards, and make you all the captains of the thousands and captains as of hundreds. வசனம் 8. நீங்கள் எல்லோரும் எனக்கு விரோதமாக கூட்டம் கட்டுப்பாடு பண்ணி கொண்டது என்ன? ஈசாயின் மகனுடனே என் குமாரன் உடன்படிக்கை பண்ணும்போது என் செவிக்கு அதை ஒருவனும் வெளிப்படுத்தவில்லையே. எனக்காக பிரதப்பட்டும் என் செவிக்கு அதை வெளிப்படுத்த உங்களால் ஒருவனாகிலும் இல்லையே. இந்த நாளில் இருக்கிறபடியே எனக்கு சதி பண்ண என் குமாரன் என் வேலைக்காரனும் எனக்கு விரோதமாக எடுத்து விட்டேனே என்றான். That all of the heaven conspire against me, and there is no need that ends with me, that my sons hid and made an high log with sons of Jesus, and there is no of the that is sorry for me, for with unto me that my sons hate stirred up my the servant against me to leave him with as at this day. வசனம் 9. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரனுடனே நின்ற ஏதோமியனாகிய யோவாபுக்கும் பிரதியுத்தரமாக ஈசாயின் மகனை யோவாபில் இருக்கிற அதுதுமின் குமாரனாகிய அகிமெலேக்கினிடத்திலும் வரக்கண்டேன். Then answered Doeg the Edomite, and with was and set over the servants of the Saul, and said, I saw the sons of Esau coming to Nob through the Amalek, the sons of Hedab. வசனம் 10. அவன் அவனுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்து அவனுக்கு வழிக்கு போஜனத்தையும் கொடுத்து பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயத்தையும் அவனுக்கு கொடுத்தான் என்றான். And he inquired at the Lord for him, and gave him victuals, and gave him the sword of the Goliath of the Philistines. வசனம் 11. அப்பொழுது ராஜா அது இலாமின் குமாரனாகிய அமிலேக்கியன் என்னும் ஆசாரனையும் நோபிலில் இருக்கிற அவன் தகப்பன் வீட்டானாகிய எல்லா ஆசாரியர்களையும் அழைப்பித்தான். அவர்கள் எல்லோரும் ராஜாவினிடத்தில் வந்தார்கள். Then the king sent to the call and Amalek the priest, the sons of Hadubah, and called these fathers and house of the priest that were in the Noba, and they come all them to the king. வசனம் 12. அப்பொழுது சவுல் அகிதூபின் குமாரனாகிய கேள் என்று சொல்லி அவன் இதோ இருக்கிறான் என் ஆண்டவனே என்றான். And Saul said, and here now and the sons of Hadubah, and answered, here I am, my lord. வசனம் 13. அப்பொழுது சவுல் அவனை நோக்கி, நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி இந்த நாளில் இருக்கிறபடியே எனக்கு
சதி பண்ணின அவன் எனக்கு விரோதமாக எழும்பும்படிக்கு நீரே அவனுக்கு அப்பமும் பட்டயமும் கொடுத்தது தேவ சந்நிதியிலேயே அவனுக்காக விசாரித்து என்ன என்றான். And Saul said unto him, Yea, have we conspired against me, thou and the sons of the Jezah, and that thou hast and give him and bread and sword and hast an inquired of God for him, that he should rise against me to lay in wait as it this day. வசனம் 14. அகிமெலேக் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரர்களும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படியே செய்வது வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனம் உள்ளவனுமாயிருக்கிற உண்மை உள்ளவன் யார்? Then Ahimelech answered the king and said, And who is so unfaithful among all the servants as David, which is the king's as sons-in-laws, and go it had they be digging, and he is honorable in Dennis house. வசனம் 15. இன்றைய தினம் அவனுக்காக தேவ சந்நிதியிலே விசாரிக்க தொடங்கினானே, அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. ராஜா தம்முடைய அடியனாகிய என் மேலாகிலும் என் தகப்பன் வீட்டாராகிலும் எவன் மேலாகிலும் குற்றம் சுமத்த வேண்டாம். உம்முடைய அடியன் இவைகளை எல்லாம் ஒரு சிறிய காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் அறிந்து இருக்கிறதில்லையா என்றான். Did I then begin to inquire of God for him, of it far from me? Let not the king impart anything into these servants, neither all the house of my fathers, for the servant can know nothing of all these laws or more. வசனம் 16. ராஜாவே அமலேக்கே, நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும் என்றான். And the king said, Thou shalt and surely die, Ahimelech, and thou and all the father's house. வசனம் 17. பின்பு ராஜா தன் அண்டையிலேயே நிற்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள், அவர்கள் கையும் தாவீதுடனே இருக்கிற அவன் ஓடிப்போகிறதையும் அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லையே என்றான். ராஜாவின் வேலைக்காரரே கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்டி சம்மதிக்கவில்லை. And the king said unto the footman that stood about him, Turn and surely the priest of the Lord, and because their hands and also is with David, and did not and show it to me, but the servants of the king were not put forth their hands of full up the priest of this Lord. வசனம் 18. அப்பொழுது ராஜா தேவகை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடும் என்றான். ஈதோமியனாகிய தேவாக்கும் ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் என்பதை அந்த பேரை இன்றைய தினமே கொன்றான். And the king said to Doegi, Turn thou and hold and pan the priest, and Doegi the Edomites turned and fall upon the priest and slave, and the day was 405 priests that did wear a land இப்பேடு. வசனம் 19. ஆசாரியர்கள் பட்டணமாகிய நோபியில் உள்ள புருஷர்களையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டய கருக்கினாலே வெட்டி போட்டான். And Nobi the city of the priest smote he with the edge of the sword, but man and woman, children and siblings,
an ox and ass the sheep with the edge of the sword. வசனம் 20. அதுகுமி அதுபியின் குமாரனாகிய அமலேக்கியன் குமாரரில் அபியாத்தர் என்னும் பொருளுள்ள ஒருவன் தப்பி தாவீது இருக்கும் புறமாக ஓடிப்போய், and one of the sons of the Ahimelech, the sons of Anatob, and named Abib, another escaped and fled after David. வசனம் 21. சவுல் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொன்று போட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவித்தான். and Abinadab showed David that Saul had slain the Lord and priest. வசனம் 22. அப்பொழுது தாவீது அபிமெலேக்கை பார்த்து, இதோ மேயனாகிய தேவாக்கும் அங்கே இருந்தபடினாலே அவன் இவ்விடத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினமே அறிந்திருந்தான். உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லோருடைய மரணத்திற்கும் காரணம் நானே. And David said unto the Abimelech, I can now eat. That day when Dog and the Edomites was there, that he will and surely tell Saul, and I have an oxcanate the death of all the priests of the father's house. வசனம் 23. நீ என்னிடத்தில் இரு, பயப்பட வேண்டாம். நான் பிராணனை வாங்க தேடுகிறவனை உன் பிராணனையும் வாங்க தேடுகிறவன் நீ உன் ஆதரவிலே இரு என்றான். Abin thou went with me, fear not, and for the hate seek my life, and seek the life of, but with me thou shalt be in safeguard. Friends,